மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக நல அறக்கட்டளை, முத்தையா உதவும் கரங்கள் அறக்கட்டளை, திருச்சிராப்பள்ளி ராயல் லயன்ஸ் சங்கம் இணைந்து நடத்திய பனை விதைகள் நெடும் பணி கூட்டமைப்பு இன்று 6/10/2024 காலை நடைபெற்றது. காந்தி கலாம் பவுண்டேஷன் மாணவர் சக்தி, முத்தையா உதவும் கரங்கள் அறக்கட்டளை, திருச்சி ராயல் லயன்ஸ் சங்கம், புன்னகை அறக்கட்டளை, ஈகை சிறகுகள் அறக்கட்டளை திருச்சி மாவட்டத்தில் 10 லட்சம் பனை விதை நடும் பணியில் இன்று தங்களது பங்களிப்பை வழங்கிய நடிகர் சவுந்தரராஜன் தலைமையில் மண்ணுக்கும் மக்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் கேசவன் தலைமையில் இன்று கம்பரசம்பேட்டை காவிரிக்கரை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் சுமார் 600 பனம் விதைகள் நடவு செய்யப்பட்டது. மிக விரைவில் அனைத்து தன்னார்வலர்களும் தொண்டு அமைப்பின் உதவியுடன் திருச்சி காவிரி கரை பகுதியில் 10 லட்சம் விதைகள் நடும் பணியை பூர்த்தி செய்வோம். அனைவரும் ஒன்றிணைந்து திருச்சியில் நீர்நிலைகளை பாதுகாத்து பசுமை உருவாக்கிட ஒன்றிணைவோம். திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தனபால், முத்தையா உதவும் கரங்கள் அறக்கட்டளை இன்று 6/10/2024 காலை பனை விதை நடும் பணியில் முத்தையா உதவும் கரங்கள் அறக்கட்டளை தனபால், அரவிந்த், நவீன்குமார், இளம் சாதனையாளர் பரணி குமார், திருச்சிராப்பள்ளி ராயல் லயன்ஸ் சங்கம் சாசன தலைவர் முகமது ஷபி, ஈகை சிறகுகள் அறக்கட்டளை நடிகர் சவுந்தரராஜன் தலைமையில் மண்ணுக்கும் மக்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் கேசவன், ஸ்டெஃபி, மகளிர் அணி தலைவி ரேணுகாதேவி, மகளிர் ஒருங்கிணைப்பாளர் எல்டன் சந்தோஷ், சம்யுக்தா, சிறப்பு 1 வயது குழந்தை ஆகியோர் பங்கேற்றனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. கூப்பிடுங்க பேர் என்ன? வெரி குட். பரணி எப்படி பாரு. ஓகே, சூப்பர். வணக்கம். நடும் நெடுப்பணி கூட்டமைப்பின் சார்பாக இன்னைக்கு கம்பரசம்பேட்டை பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சுமார் 600 பனை விதைகளை நெடும் பணியை முத்தையா உதவும் கரங்கள் மற்றும் திருச்சிராப்பள்ளி ராயல் லயன்ஸ் சங்கம், புன்னகை அறக்கட்டளை மற்றும் மண்ணுக்கும் மரங்களுக்கும் ஒரு அமைப்பு எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பணி செய்திருக்கும். இன்னைக்கு மண்ணுக்கும் மரங்களோட அமைப்பின் சார்பாக அவங்களோட வாலண்டியர்ஸ் மாவட்ட தலைவர் வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட இணைந்து தான் இன்னைக்கு 600 பனை விதைகள் நடக்கூடிய நெடும்பணியில் செஞ்சுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 300-350 வரலும் முடிஞ்சிருக்கு. மீதி இன்னும் ஒரு 250 இருக்குது. அதே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இருக்கும். வாரம் மண்ணுக்கும் மனுவத்துக்கும் ஏதோ ஒன்று செய்யணுங்கிற ஒரு உன்னதமான அடிப்படையில் தான் இந்த பனை விதை நெடும்பணியை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கோம். என்னுடைய இலக்கு அடுத்த 20 ஆண்டு காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் பனைமரங்களாக இருக்க வேண்டும், மக்களின் வாழ்வாதாரம் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தோட வரும் தலைமுறைகளுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு அந்த வாழும் தலைமுறைகளுக்கும் வளரும் தலைமுறைகளுக்கும் நம்மால் முடிந்த இந்த உதவியை செய்கிறாங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். இந்த நெடும்பணியில் எங்களோட பல்வேறு கூட்டமைப்புகள், பல்வேறு தன்னார்வலர்கள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு முதற்கண் எங்களுடைய திருச்சிராப்பள்ளி ராயல் லைன்ஸ் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விடுமுறை நாளும் பார்க்காம சமுதாயத்துக்காக ஆற்றக்கூடிய அத்தனை நல்ல நண்பர்களையும் பாராட்டி முத்தையா உதவும் அறக்கட்டளையோட நிறுவனர் தனபால் அவர்கள் திருச்சி மாவட்டம் பனை விதை கூட்டமைப்பு சார்பாக இன்று திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டை காவிரிக்கரை ஓரமாக சுமார் 600 பனை விதைகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு இந்த சிறப்பு அழைப்பாளராகவும் பனை விதை நடும் பணியில் தங்களது பங்களிப்பதற்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் கேசவன் சார்பாக மாவட்ட பொறுப்பாளர் கேசவன் சார்பாக இது 600 பனை விதைகள் நடவு செய்யப்பட்டது. இது போன்ற ஒவ்வொரு என்ஜிஓடும் இணைந்து தினமும் ஒவ்வொரு ஏரியா வழியாக பனை விதைகள் சார்பாக முன்னெடுத்து சென்று வருகிறோம். இது திருச்சி மாவட்டத்தில் பனை விதைகள் கூட்டமைப்பு சார்பாக காந்தி கலாம் பவுண்டேஷன், திருச்சி ராயல் லயன்ஸ் சங்கம், புன்னகை அறக்கட்டளை, முத்தையா உதவும் கரங்கள் அறக்கட்டளை, சமூக ஆர்வலர் கூட்டமைப்பின் சார்பாக ஒன்றிணைந்து செயல்பட்டு
சுமார் 10 லட்சம் பனை விதைகள் நடவு செய்ய வேண்டும், வருங்கால சந்ததிகள் நலமுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக நாம் இன்று விடுமுறை நாளிலும் பொருட்படுத்தாமல் நமது சமூக பணியை ஆற்றியிருக்கிறோம். இதுபோன்று அனைத்து சமூக ஆர்வலர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றினால் நமது 10 லட்சம் இலக்கை சென்றடைவோம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். மண்ணுக்கும் மக்களுக்கும் சார்பாக உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ எங்களோட மாவட்ட தலைவர் கேசவனோட சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு 600 மரங்கள் நடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பூமிக்கு வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணுங்கிறத ஒரு பெரிய கான்செப்ட் வச்சு நம்மளோட வம்சாவளி இதுக்கப்புறம் வர தலைமுறைகள் அத்தனை பேரும் நல்லா வாழணும். நிறைய இயற்கை சீற்றங்களை நம்மளாவே உருவாக்கிட்டோம். அந்த இயற்கை சீற்றங்கள்ல இருந்து ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக மரங்கள் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைவுல கொண்டு நாங்க எல்லாருமே நிறைய அடங்குமுறைகளோட சேர்ந்து சிறு குழந்தை முதல் பெரியவங்க வரை எல்லாரும் இதுல ஒன்னா இணைந்து மரம் நடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காவேரி கரையோரம் கம்பளசம்பேட்டை பக்கத்துல ஒரு 600 பனை விதைகள் நட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஆர்வத்தை உருவாக்கின எங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் தலைவர் திரு நடிகர் சவுந்தரராஜ் அவர்களோட வழியில திருச்சி மாவட்டத்தில் மண்ணுக்கும் மக்களுக்கும் எங்களோட சேர்ந்து ராயல்ஸ் கிளப்பும் முத்தையா அறக்கட்டளையும் இன்னும் சில அறக்கட்டளைகளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்களோட கைகோர்த்து பனைவிதை நடுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இங்க வந்து அனைவருக்கும் மிகவும் நன்றி. இன்னும் எங்களை முன்னேற்றத்துக்கான பாதைக்கு வழி நடத்துன்னு உங்க எல்லாரையும் கேட்டுட்டு நன்றி சொல்கிறோம்.